சென்னையில் 1800 சதுரடியில் 1800 ரூபாய் ஸ்ட்ரக்சருக்கு, 400 ரூபாய் ஃபினிஷிங்க்கு, 500 ரூபாய் இன்டீரியருக்கு செலவான இந்த 3BHK வீட்டை தான் பார்க்க போறோம். இந்த வீட்டோட இஎம்ஐயை இவங்க 1 ரூபாய் கூட கை காசு செலவு இல்லாம கட்டுறாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நல்ல பெரிய விசாலமான ஒரு ஹால் இருக்கு. வித் டபுள் ஹைட் சீலிங்கோட இந்த ஹால் வந்து இருக்குது. டபுள் ஹைட் சீலிங் அப்படிங்கும்போது அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம உள்ள என்ட்ரு ஆனோன்னா நமக்கு ஒரு பெருசா நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா ரொம்ப பெருசா வந்து தெரியும். இது வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் பெருசா காட்டும். கிட்டத்தட்ட ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் மாதிரி வந்து டபுள் ஹைட் சீலிங் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த வீட்டில் டபுள் ஹைட் சீலிங்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் இது இந்த வீட்டோட ஒரு கனெக்டிங் ஸ்பேஸ், அதாவது ஒரு மைய பகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெட்ரூமுக்கும் நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு டிசைன்ல ஒரு கனெக்டிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் அப்படிங்கும்போது சூரிய ஒளியை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுவும் வந்து காலையில சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா வந்து கண்ணாடி வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடியுமே வந்து ஒரு கார்னர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து பார்க்க ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ ஒரு டிசைன்ல நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமும் எந்த அளவு ஒரு வீட்டுக்குள்ள வருதோ அந்த அளவு அந்த வீடு வந்து பார்க்க நல்லா இருக்கும். அது ரொம்பவே அழகா அந்த வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு இந்த கண்ணாடி வச்சிருக்குது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல இந்த சேஞ்சஸ் பார்ப்பீங்க. அந்த டிவி யூனிட் கபோர்டோட இப்போ வந்து வேலை போயிட்டு இருக்கு. அந்த வீட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, எப்படி அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து உண்மையே சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கான படிக்கட்டு. ஸோ இந்த படிக்கட்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் இதை வந்து 2ஆ பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்மல் ஸ்டெப்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பி தேட்டர் ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை வந்து கிராண்ட் ஸ்டேர்ஸ். அடுத்ததா ஓப்பன் டைனிங் ஏரியா பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட இருக்கு. ஸோ ஈஸ்ட் ஃபேசிங்னால வந்து வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு கிளாஸ் பிளாக்ஸ் பெரிய கண்ணாடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வந்து கண்ணாடி வச்சிருக்காங்க. சவுத் சைடு வந்து வென்டிலேஷனுக்காக ஜன்னல் வச்சிருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் இது அவங்க வந்து கேபினெட் மாதிரி வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ணல. கேபினெட்ஸ் எல்லாமே இவங்களாவே தான் வந்து பண்றாங்க. ஸோ இது மூலமா வெளியே வாங்குறதோட விலை குறையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த கிச்சனோட செப்பரேஷனை காட்டுறதுக்காக இங்க ஃப்ளோரிங்கும் பாருங்க 2x2 மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு வீட்டில் ஒரு வென்டிலேஷன் வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டை எடுத்துக்கோங்க. இது ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ நார்த்தில் வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதே இது அந்த காற்றோட்டம் வந்து இன்னும் ஃப்ளோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சவுத்தில் வந்து இன்னொரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கிராஸ் வென்டிலேஷனுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எய்தர் கிராஸ் இல்லை ஸ்ட்ரைட் இதை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த வீட்டில் பாருங்க, இங்கே 2 ஜன்னல் இருக்கு. அப்படியே மேலே படிக்கட்டு மேலே ஸ்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டிங்லேயும் ஒரு ஜன்னல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வென்டிலேஷன் அப்படிங்கிறதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது மூலமாக தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளே போகலாம். ஸோ இது வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்னால இங்கேயும் பாருங்கள் வெளிச்சம் கொண்டு வரதுக்காக கண்ணாடி வச்சுருக்காங்க. இவங்க எலிவேஷனில் வந்து 60:30:10 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 60% ஒரு லைட் கலர், அது வந்து மேஜராக இருக்கும். அது 30% வந்து அந்த லைட் கலரை விட கொஞ்சம் டார்க்கரான ஒரு கலர் இருக்கும். அடுத்து ஒரு 10% பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டார்க்கரான ஒரு கலர் இருக்கும். இந்த வீட்டில் 60%க்கு பெய்ஜ் கலரும், 30%க்கு இந்த டெரகோட்டா பிரிக் கலரும், 10%க்கு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே 3mm டைல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டெரகோட்டா பிரிக் கிளாடிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீட்டோட எலிவேஷன் வந்து நல்லாவே வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். எஸ்பெஷலி இதை வந்து நம்ம ஒயிட் ஃபேமிலி கலர்ஸோட மெர்ஜ் பண்ணும்போது எப்பவுமே டிசைன்ல வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறது நல்லா இருக்கும். எந்த சிமிலாரிட்டி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இதே இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அவங்க கார்னர் கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் இங்க கார்னர் கிளாஸ்க்கு பதிலாக இங்க வந்து கார்னர் விண்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. யூஷுவல் விண்டோ அப்படிங்கிறது நம்ம வெளியே ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படிங்கிறனால ஒரு புஷ்அப் விண்டோ கொடுத்துருக்காங்க. புஷ்அப் விண்டோ அப்படின்னா உள்ள இருந்து அப்படி புஷ்அப் பண்ணாங்க அப்படின்னா, வெளியே தள்ளாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜன்னல் வந்து யூஸ் ஆகும். இது காற்றோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஓப்பன் டு ஸ்கை பாத்ரூம். இந்த ஓப்பன் டு ஸ்கை பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல வெளிச்சம் இருக்கும். ஸோ நீங்க ஈவினிங் வரைக்கும் லைட் போடாமலே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் கேப் விட்டோம், ஒரு ஏர் போறதுக்கான ஸ்பேஸ் இருந்து அப்படின்னா
சீக்கிரம் காயும் ஸ்மெல்லும் வந்து ரொம்ப வராது. இங்க பாத்தீங்கன்னா கார்னர் விண்டோவோட ஒரு பே விண்டோ செட்டப் வந்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. யூஷுவல் பே விண்டோ அப்படிங்கிறது வந்து வெளியே எக்ஸ்ட்ரூடா இருக்கும், பட் இவங்க உள்ள வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம பே விண்டோ அப்படிங்கிறது ஜன்னல் பக்கத்தில் வைக்கிது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஐடியா. ஏன்னா நமக்கு வெளியே பார்த்துக்கிட்டே ஒரு டீ காஃபி சாப்பிட்றதோ இல்லை புக்ஸ் ஏதாவது படிக்கிறதுக்கோ வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ புக்ஸ் ஏதாவது படிக்கணும்னா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக இந்த பில்டிங் 7000 சதுர அடி. இதுக்குள்ள 4 வீடும் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸும் இருக்கு. அதுல 1800 ஸ்கொயர் ஃபீட் இவங்க இருக்கிற வீடு போக 400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 1 BHK, 750 ஸ்கொயர் ஃபீட்ல 2 1 BHK, 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸும் இருக்கு. இது எல்லாத்தோட 2 வச்சு தான் அவங்க இஎம்ஐ கட்டுறதா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இடம் பட்ஜெட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலா ரெண்டலுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் இப்போ ஒரு G+2 பண்றாங்க இல்லை ஒரு S+2 பண்றாங்கன்னா ஒரு போர்ஷன், அதாவது ஒரு ஃப்ளோர் மட்டும் கிளைண்ட் ஹவுஸ் ஓனர்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயோ எதர் செகண்ட் ஃப்ளோர் ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அவங்க ரெண்டல் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வெளியில் எலிவேஷன் வைஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன போர்ஷனில் இருக்கோமோ அதுக்கு மட்டும் நம்ம எலிவேஷன் ஒர்க் பண்ணால் போதுன்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் டியூப்ளெக்ஸாக ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இவங்க இருக்கிறாங்க, ஸோ செகண்ட் ஃப்ளோரும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு நம்ம வீடுன்னு வரும்போது ஃப்ரண்ட் எலிவேஷனாக இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு எப்படின்னா ஓகே நம்ம வீட்டுக்கு நம்ம அது பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபீலும் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும் போதும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது பார்க்கும்போது ரெண்டல் போர்ஷன் இருக்க வீடு மாதிரியே தெரியல அப்படின்னு. ஸோ அந்த அவுட்புட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ ஃப்ரண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரோட் வியூ பார்க்கும்போது பால்கனிஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அந்த எலிவேஷனை எடுத்துருவோம். 16x14 அப்படிங்கிறது தான் எல்லா பெட்ரூமோட சைஸுமே. ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20x18. அது நல்ல விசாலமான ஹால் தான். பெட்ரூமும் நல்ல விசாலமான பெட்ரூம் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடு கட்ட போறீங்க இல்லை கட்ட ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கார் ஆர்கிடெக்ட்ஸ் தான் இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. AK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. டேக் கேர் அண்ட் பை.